மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் நிதி அமைச்சக அலுவலகத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். வணக்கம். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படுகின்ற முதல் பட்ஜெட் இது என்பதாலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக தாக்கல் செய்கின்ற பட்ஜெட் என்பதாலும் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பட்ஜெட் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காலை 11 மணிக்கு மக்களவையிலே தனது பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே கடந்த மாதம் தொடங்கி நிறைவு பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது நிதியமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ள நிர்மலா சீதாராமன் தனது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பட்ஜெட் உரை அடங்கிய பகி கட்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்ஜெட் உரை அடங்கிய நகலுடன் நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு வெளியே ஊடகங்களுக்கு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை ஊடகங்களுக்கு நிதியமைச்சர் காட்டுவார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு அவரிடம் பட்ஜெட் உரையை காட்டி வாழ்த்து பெறுவார். அதனைத் தொடர்ந்து நேராக நாடாளுமன்றம் வருகை தந்த பின்னர் நாடாளுமன்ற வளாகத்திலே மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் என்பது வழங்கப்படும். ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு பட்ஜெட் மக்களவையிலே தாக்கல் செய்யப்படும். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மதியம் 2 மணி அளவில் மாநிலங்களவையிலும் இந்த பட்ஜெட் உரைகள் தாக்கல் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்படுவதை போலவே இந்த ஆண்டும் இந்த பட்ஜெட் காகிதமில்லாத மின்னணு பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு பல்வேறு சவால்கள், நெருக்கடிகள் என்பது இருக்கிறது. ஒன்று, அதிகரித்து வரக்கூடிய வேலை வாய்ப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது. எனவே அவற்றை கட்டுப்படுத்துவதில் அரசு பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகளை வழங்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மற்றொன்று, வேலையில்லா திண்டாட்டம் என்பது அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டுதோறும் படித்துவிட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இதனால் வேலையில்லா திண்டாட்டமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே இந்த இளைஞர்களுக்கான வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையை போக்குவதற்கு அரசு பட்ஜெட்டில் ஏதேனும் அறிவிப்புகளை வழங்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொன்று, இளைஞர்கள் சுய தொழில் வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அவர்களுக்கு எளிதாக கடன் வழங்குவதற்கான வசதிகள், திட்டங்கள், வட்டி மையத்தோடு கூடிய கடனுதவி திட்டங்கள், சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான அந்த அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயம் அது குறித்த அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மற்றொன்று, நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தவரை அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் கூட அவர்களுக்கு வருமான வரி சலுகை, அந்த வருமான வரி உச்சவரம்பு போன்றவை எல்லாம் அறிவிக்கப்படவில்லை. எப்போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாலும் அதில் ஏழைகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் சில சலுகைகள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படுவது இல்லை என்கிற ஒரு மனக்குமுறலும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே அவற்றை நிவர்த்தி செய்கின்ற வகையில் இந்த வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அது குறித்த அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றொன்று, பாஜக தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதற்கு செயல் கொடுக்கும் வகையில் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவற்றில் குறிப்பாக 70 வயது மேற்பட்டோருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய அந்த திட்டம் கட்டாயமாக மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படி பல்வேறு வகையிலும் இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வங்கித்துறைக்கான அறிவிப்புகள், சீர்திருத்தங்கள், நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்படக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கான சில முக்கிய அறிவிப்புகள், தொழில்துறை நிறுவனங்களுக்கான அறிவிப்புகள் போன்றவையும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கொரோனா காலத்துல இந்த ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ், உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அது தொடர்பான நீட்சியாக சில திட்டங்களும் அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறலாம். அப்படி அறிவிக்கப்படுகின்ற போது அது உற்பத்தி துறைகளுக்கு ஊக்கமளிக்கும், உற்பத்தி துறைகள் மேலும் உற்பத்தியை ஊக்குவிக்கும். இதனால் பலருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகள் பட்ஜெட்டில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ரமேஷ்குமார், தற்போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக தற்போது
நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்து அந்த கோப்பை காண்பித்த காட்சிகளையும் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து பட்ஜெட்டிற்கு முன்பாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும், அது தொடர்பான விவரங்களையும் நீங்க பதிவுபடலாம். அதாவது இப்போது நிதியமைச்சர் காண்பித்துக் கொண்டிருப்பது பகீகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்ஜெட் உரை அடங்கிய அந்த நகல் தான். அந்த சுருக்கு பை போன்ற அந்த பைகளுக்கு பின்னல் தான் அந்த பட்ஜெட் உரை அடங்கிய அந்த டேப்லெட் பிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணினி அடங்கி இருக்கின்றது. இதற்கு முன்பெல்லாம் மத்திய பட்ஜெட் என்பது ஒரு லெதர் பிரீஃப் கேஸில் வைத்துதான் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு எடுத்து வந்து தாக்கல் செய்வார்கள். ஆனால் இவர் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ட்ரெடிஷனல் இந்தியன் டச் இருக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகீகட்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுருக்கு பையில் தான் அந்த மின்னணு அந்த பட்ஜெட் உரைகள் என்பது அடங்கி இருக்கும். இதனை எடுத்துக்கொண்டு அவர் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து இந்த பட்ஜெட் உரையை காட்டி அவரிடம் ஆசி பெறுவார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற மத்திய பட்ஜெட்டிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும். அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த பட்ஜெட் என்பது மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. வட இந்தியாக்கள்ல இது ஒரு நடைமுறை வந்திருக்கு. அதாவது அவங்க பட்ஜெட், அதாவது வரவு செலவு கணக்குகள் அடங்கிய அந்த காகிதங்களையும் ஆவணங்களையும் ஒரு சுருக்கு பையில, மங்களகரமான ஒரு சுருக்கு பையில போட்டுதான் அவர்கள் பூஜை செய்வார்கள். எனவே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பட்ஜெட் என்பதும் கூட ஒரு வரவு செலவு கணக்கை போன்றதுதான். அதற்கு ஒரு பாரம்பரிய டச் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரீஃப் கேஸ் அடங்கிய அந்த பட்ஜெட் உரைகளுக்கு பதிலாக இது போன்ற பகீகட்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சுருக்கு பை போன்ற அந்த பைகளில் இந்த பட்ஜெட் உரை என்பது அடங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தொடர்ந்து பேசலாம்.